வரும் ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், ஏற்கனவே குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வுகள் 3935 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த ஆண்டு நாட்காட்டியின்படி சரியான அறிவிப்பு என்பது குரூப் 4 தேர்வானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், அதே போல இளநிலை வருவாய் ஆய்வாளர், செயல் பணியாளர், இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக எழுத்தர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடம் 205 பணியிடமும், இளநிலை உதவியாளர் பணியிடம் 1621 பணியிடங்களும் தமிழ்நாடு அமைச்சு பணி மற்றும் நீதி அமைச்சு பணியில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தட்டச்சர் பணியிடம் 1099 என்பது அதிகபட்சமாக காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்கள் என்பது 335 அமைச்சு பணியிடம், தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2 பணியிடமும், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 பணியிடம், பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10 பணியிடம் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு வன சார்பு நிலை பணியிடங்களுக்கு 62 பணியிடங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 3935 பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது இன்றைய தினம் வெளியாகிருக்கின்றது. மே மாதம் 24ஆம் தேதி வரை இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பம் மீதாக அந்த திருத்தங்களை மேற்கொள்ள மே மாதம் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜூலை 12ஆம் தேதி இந்த தேர்வு என்பது காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடத்தப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.